ஆட்சிக்கு வந்து சில வாரங்கள் கூட ஆகலை. 6 மாதம் அமைதியாக இருப்போம்னு சொன்னவங்களாம் 6 நாள் கூட அமைதியாக இருக்க முடியல. முதலமைச்சர்களுக்கு கோவம் வருது. என்ன தெரியுமா சொல்றாரு? 6 மாதம் சும்மா இருப்பேன்னு சொன்னீங்களே அப்படின்னு அழுகுறாருங்க. 6 மாதம் சும்மா இருப்பேன்னு சொன்னீங்கல்ல, இப்பெல்லாம் பேசலாமா அப்படின்னு புலம்புறாரு. ஓட்டு போட்ட மக்களுக்கு அவங்க எம்எல்ஏக்கள் யாருன்னு தெரியல, எம்எல்ஏக்களுக்கு அவங்க எந்த தொகுதியில் நின்று ஜெயிச்சோன்னு தெரியல. நேற்று ஒரு அமைச்சர் போய் நன்றி சொல்றாரு. அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் சொல்றாங்க, இது உங்க தொகுதி கிடையாதுங்க, நாங்க உங்களுக்கு ஓட்டை போடலைங்க, நீங்க பக்கத்து தொகுதி அப்படின்னு. இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட சோஃபா மாடல் ஆட்சி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நான் சொல்லல, உண்மையாவே நடந்தது. தொலைக்காட்சிகளை நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா ஒரு கோமாளி இல்ல, எல்லாமே கோமாளி. ரம்மியில சொல்லுவாங்கல்ல, 13 ஜோக்கரா வந்தா என்னையா பண்றது அப்படின்னு. அந்த நிலைமையில இன்னைக்கு இந்த சோஃபா மாடல் அரசு நடந்துகிட்டு இருக்கு. தற்கொரியாமா, தற்கொரி நல்லா வருது, வேணான்னு பாக்குறேன். அவர் வாயில நல்லா வந்துருமா? வாயில என்ன வரும்? தமிழ்நாட்டு மக்கள் வாயில நிறைய வரும். ஆட்சிக்கு வந்து சில வாரங்கள் கூட ஆகல. 6 மாதம் அமைதியாக இருப்போம்னு சொன்னவங்களாம் 6 நாள் கூட அமைதியாக இருக்க முடியல. ஆட்சிக்கு வந்து அரை மணி நேரத்திலே ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம், ஒரு கல்யாண வீட்டிலலாம் போய் புலம்பிட்டு இருக்காங்க. நான் சொன்னதெல்லாம் நடக்குதா? 1 by 1 எல்லா புலம்பல்ஸும். அடுத்து இப்போ நம்ம புதுசாக அந்த சூட்லாம் போட்டு வரோம்ல, அதை பற்றி கூட நிறைய பேர், ஏன் நாமெல்லாம் கோட் சூட்லாம் போடக்கூடாதா? அதிகாரம் செய்கிறவங்களும் ஆதிக்க சக்திகளும் மட்டும்தான் கோட் சூட்லாம் போடணுமா என்ன? அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் என்ன கலர் கலராக போட்டு வரேன், 2 கலர், நம்ம எல்லாரும் மனசு மாதிரியே பிளாக் அண்ட் ஒயிட். எல்லாத்திலும் பிளாக் அண்ட் ஒயிட்டா இந்த விஜய் இருப்பான் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் அந்த கலர். அடுத்து அந்த பிளாக் கூட யாரை குறிக்கும் எதை குறிக்கும்ன்றது நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை, அது உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ என்ன, உனக்கு எதிரிகளே இல்லையா அப்படின்லாம் கேட்டால் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன், அப்படிலாம் நான் நினைக்கவும் மாட்டேன், அப்படி நினைக்கவும் கூடாது. இப்பவும் சொல்றேன், அரசியல் ரீதியா சொல்றேன், 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்னு இன்னொன்னு, எஸ், ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. இதுக்கு நடுவில் வேற யாருக்கும் எந்த வேலையும் கிடையாது. ஏதாவது இருக்குன்னு சொல்றீங்க? எலெக்ஷனுக்கு முன்னாடியும் அவங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை, இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் சுத்தம். ஆனால் இந்த திமுகவும் மற்றும் பலரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு இந்த விஜயோட ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கூத்து ஒன்று பண்ணாங்களே, அந்த கடைசி 5 நாள், அடாடாடாடாடா, நமக்கெல்லாம் ஓஹோ இப்படியெல்லாம் கூட நடக்குமோ என்ன கூத்துங்கிறீங்க. ஆனால் ஃபியூச்சர் என்னவா இருக்குன்றதை மட்டும் இப்போ நான் சொல்கிறேன். உங்களுக்காக உண்மையாக உழைக்க வந்த இந்த விஜயா, இல்லை இந்த விஜயோட ஆட்சி அமைஞ்சிடக்கூடாதுன்னு தடுக்க நினைச்ச ஸ்டாலின் சாரா, அவ்வளவுதான். இதுக்கு நடுவில் வேற யாரும் எந்த அல்லு சில்லும் உள்ள வந்து நம்மளை தடுக்கிறதோ எதிர்க்கிறதோ ஏதாவது பண்ணாங்கன்னா நிர்வாகம் அதுக்கு பொறுப்பில்லை ராஜா, நிர்வாகம் அதுக்கு பொறுப்பில்லை. ரிசல்ட் என்னவா வரும்ன்றது அது உங்களுக்கே நல்லா தெரியும். நம்மளை ஏளனமா பேசுறதா நினைச்சு அவங்களுக்கு ஆப்பு வச்சுக்கிறாங்க. திமுக நம்மளை தடுக்க, திமுக நம்மளை எதிர்க்க, திமுக நம்மளை அவமானப்படுத்த அத்தனையும் நமக்கு நன்மையே. ஒன்று கவனிச்சிங்களா மக்களே, நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயம் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. இது இந்த ஜென்சி தலைமுறையை அட்ராக்ட் பண்றதுக்காக இங்கிலீஷ் தமிழ் கலந்த அறிக்கை, அது சொல்ல வந்த நினைச்சிங்களா? அந்த காமெடி எல்லாம் கிடையாது. அடுத்து இந்த ரியாலிட்டியை மறந்துட்டு இந்த ரீல்ஸ் போடுறது, அது சொல்ல வந்தீங்களா? அந்த காமெடியும் கிடையாது. இது சீரியஸாக ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு.
முன்னெல்லாம் சட்டசபையில் யார் பேசுனா நமக்கு என்ன, யார் அடிச்சுக்கிட்டா நமக்கு என்னன்னு இருந்த கூட்டம்லாம் இப்போ சட்டசபையில் என்ன நடக்குது, என்ன பேசிக்கிறாங்கன்றது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. கவனிச்சிங்களா? திமுக ஸ்டைல்லையே சொல்லணும்னா ரீல்ஸ் போட்ட கூட்டம்லாம் இப்போ நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் நமக்கு சந்தோஷம்தான், பெருமை தான். நம்மளுடைய யங்ஸ்டர்ஸ், நம்ம பெண்கள் எல்லாம் அந்த அரசியல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அந்த அரசியல் என்னன்னு புரிஞ்சுக்கணும்னு அப்படி ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. அதில் எங்களுக்கு சந்தோஷம்தான். இதெல்லாம் யாரால நடந்திருக்கின்றது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, அது உங்களுக்கே நல்லா தெரியும். இப்படிப்பட்ட நம்ம தெய்வங்களை, இப்படிப்பட்ட நம்ம மக்களை தற்குறின்றது இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் காஞ்சிபுரத்தில் சொன்னதை தான் இங்கே நான் திரும்பவும் ரிப்பீட் பண்ணுறேன். நீங்கள் தற்குறின்னு சொன்னீங்களே, அவங்க தான் உங்களோட அரசியல் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறி ஆக்கியிருக்கிறாங்க. கேள்விக்குறி ஆக்கிட்டாங்க, இன்னமும் ஆக்க போறாங்க. அன்னைக்கு நான் சொன்னப்போ சிரிச்சவங்களாம் இன்னைக்கு என்ன பண்ண போறாங்களோ. உண்மையை சொன்னாதான் அந்த கூட்டத்துக்கு கசக்குமே. உண்மையிலே நீங்க மக்கள் மனசை புரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா நீங்க இப்படி மக்களை தப்பாவே பேசியிருக்க மாட்டீங்க. அது என்ன, அப்புறம் அரசியல் புரிதல் இல்லாம மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களாம். இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா. நான் என்ன, சரி விடுங்க. மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் நல்லவங்களாம், அதே மக்கள் நமக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் கெட்டவங்களா, தற்குறியா. இதே மக்கள் தான் இத்தனை வருஷமா உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு மட்டும் என்ன, வேற ஏதாவது பிளானட்ல இருந்து குதிச்சு ஓட்டு போட்டு போனாங்களா? தற்குறியாமா, தற்குறி நல்லா வருது, வேணான்னு பாக்குறேன். எங்க அண்ணன் விஜயகாந்த் அண்ணன் சொல்ற மாதிரி, அண்ணா அவர்கள் ஆரம்பிச்ச கட்சியை ஒரு அடிமை கூடாரமா ஆக்குனது யாருங்க சார்? இப்படியெல்லாம் ஆக்கிட்டு உண்மையை சொல்லு உடன்பிறப்பேவா. உங்களோட அந்த உண்மையான உடன்பிறப்புக்கெல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா சார்? திமுக இப்படி ஆனதுக்கு காரணம், அந்த காரணத்தை வெளியிலலாம் போய் தேடாதீங்க, உங்க குடும்பத்துக்குள்ளேயே கேளுங்கிறாங்க. உங்களுக்காக மாடா உழைச்சி தேஞ்சு போய் கிடக்கிறோம். திமுக இப்படி ஆனதுக்கு காரணம் உழைக்காம சொகுசா இருக்கிற உங்க குடும்பத்துக்குள்ளேயே போய் கேளுங்கிறாங்க. ஒவ்வொரு திமுக தொண்டனும் அதை சொல்றாங்க. அதை புரிஞ்சிக்காம நம்மளையும் நம்ம மக்களையும் தப்பா பேசிக்கிட்டு, நீங்க மக்களை தப்பா பேசுனீங்கன்னா இந்த விஜய் வந்து கேள்வி கேட்பான், சும்மா இருக்க மாட்டான். ஸ்டாலின் சார் பதவி போன அந்த கடுப்புல அறிக்கையா விட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணீங்க உங்களுடைய ஆட்சியில? மக்கள் பணத்தை, டாஸ்மாக்ல இருந்து அடிச்ச அந்த பணத்தை, ஊழல் செஞ்ச அந்த ஃபைலை க்ளோஸ் பண்றதுக்கு அலையா அலைஞ்சிங்க. ஆனா இந்த விஜய் மக்களுக்கு தொந்தரவா இருக்கிற அதே டாஸ்மாக க்ளோஸ் பண்ணா. விவசாயிகளோட அந்த கடனை தள்ளுபடி மேக்சிமம் இந்த 1 மந்த்ல என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சான். நீங்க தான் அந்த நிதி சம்பந்தமா இருக்கிற எல்லா கேட்டையும் லாக் பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறீங்க. அதை சரி செய்ய வேணாமா? அதை ஒழுங்குபடுத்த வேணாமா? அதனால மறுபடியும் சொல்றேன், இந்த விஜய் பொய் சொல்லி ஏமாத்துறதுக்காகலாம் அரசியலுக்கு வரல. உங்க கூடவே நிக்கிறதுக்காக மட்டும்தான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. கவலையப்படாதீங்க விவசாய பெருமக்களே. அடுத்து இந்த சட்டம் ஒழுங்கு, அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி திமுகவும் மற்றும் பலரும் மாறி மாறி கூவுறீங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், இந்த மாடல் அரசுன்னு சொல்றீங்களே, அதுல என்ன செஞ்சு வச்சுட்டு போயிருக்கீங்க? ஒரு ஊர் விடாம, ஒரு தெரு விடாம போதை பொருள் கலாச்சாரம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கொட்டி கிடக்குது. அது அப்பவே இனிஷியல் ஸ்டேஜ் அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா இத்தனை பெண் குழந்தைகளை, இத்தனை பெண்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமா? எல்லாத்தையும் பண்ணிட்டு பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க. நம்ம மக்களுக்காக இவ்வளோ வேலை பார்க்குறோம், ஆனால் இவங்க அதையெல்லாம் விட்டுட்டு குதிரை பேரம் பண்ணுறாரு, அது பண்ணுறாரு, இது பண்ணுறாருன்னு சொல்லிட்டு தப்பா கதையெல்லாம் அடித்து விட்டுக்கிட்டு இந்த தீய சக்தியும் தீந்து போன சக்தியும், அதாங்க திமுகவும் மற்றும் பலரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு திருட்டுத்தனமா யாருக்கும் தெரியாம ஒரு ஓரமா மூலையில உட்கார்ந்துட்டு பேரம் பேசி கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைச்சு கொள்ளையடிக்க திட்டம் போட்டாங்க. அது ஏன் தெரியுமா?
உங்களோட இந்த டிவிக்கு ஆட்சி அமைஞ்சா அவங்க பொழப்பே போயிடும். அந்த கொள்ளையடிக்கிறது, லஞ்சம், ஊழல் எல்லாமே கத்தம் கத்தம். அதான் இந்த காரணம். அடுத்து ஸ்டாலின் சார், திமுக வந்து இப்போ தீய சக்தி மட்டும் இல்ல, மக்களை விட்டு ரொம்ப தூரமா போன தூர சக்தி, ஓர சக்தி, கோர சக்தி, பார சக்தி. நீங்க எப்போ இந்த தீந்து போன சக்தியோட நீங்க கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சீங்களோ அப்பவே இந்த திமுக தூர்ந்து போன சக்தியாகவும் ஆயிடுச்சு. நீங்களாம் நம்மளை பத்தி அவதூறு பேசலாமா சார்? இது நியாயமா? நாம இந்த தேர்தலில் சில லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம். நம்மளை விட ஒரு 16 லட்சம் வாக்குகள் அதிகம் பெற்று இன்னைக்கு இந்த ஆட்சி அமைஞ்சிருக்கு. அவங்க எப்படி ஆட்சி அமைஞ்சாங்க, 4ஆம் தேதிக்கு அப்புறம் என்னென்ன கூத்து நடந்ததுங்கிறதுலாம் நீங்க அத்தனை பேரும் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. 4ஆம் தேதி இரவு நம்முடைய வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் தமிழ்நாட்டிலிருந்து எல்லா மாவட்டங்கள்ல இருந்தும் கிளம்பி சென்னைக்கு வரத்துக்கு, தலைவரை பார்க்கறதுக்கு பஸ்ல டிக்கெட்டு, ட்ரெயின்ல டிக்கெட்டு, ஃபிளைட்ல டிக்கெட்டு புக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா எங்க போய் தங்கலான்னு ரெசார்ட்ல ரூம் புக் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுதான் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மற்ற இயக்கத்துக்கும் உள்ள வித்தியாசம். இதுதான் ஒரு தொண்டன் தலைமை மீது வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை. எந்த காலத்திலையும் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த ரிசார்ட் பாலிடிக்ஸ், கூவத்தூர் மாதிரி ஒரு ரிசார்ட் பாலிடிக்ஸை நம்முடைய தலைவர், நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்கும் பண்ணாது. முக்கியமா தேர்தல் முடிவுகள் முழுசா வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கூட கூட்டணி வச்சிருந்த கூடிய காங்கிரஸ் இயக்கம் துரோக கூட்டம் நம்ம பேரை சொல்லி நம்ம தலைவர் முகத்தை காட்டி வாக்குகளை பெற்று தலைவரை பார்த்து ஒரு நன்றி கூட சொல்லாம ஓடி போச்சு அந்த நன்றி கெட்ட கூட்டம். திமுக காரன் என்னைக்கும் மறக்க மாட்டான், மறக்க கூடாது. தமிழ்நாட்டு மக்களும் மறக்க மாட்டாங்க. 5 எம்எல்ஏக்களை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வச்சு ஆட்சி அமைச்சாங்க. அது மட்டும் இல்ல, நம்முடைய கூட்டணியில் ஜெயிச்ச இன்னும் சில கூட்டணி கட்சிகள்லாம் நம்ம தலைவர்கிட்ட வந்து சொல்லிட்டு தலைவர் தான் போயிட்டு வாங்கினாங்க. நம்ம தலைவர் தயவு தான் இன்னைக்கு ஆட்சி நடந்துட்டு இருக்கு. ஆனா என்ன, முதல்ல போகும்போது வெளியில இருந்து ஆதரவுன்னு சொல்லிட்டு போனாங்க. அங்க போனோடனே ஆசை யாரை விட்டுச்சு? முதல்ல எங்க போனாலும், இந்த முதலமைச்சர் எங்க போனாலும் முதல்ல சோஃபா போவோம். சோஃபா பின்னாடியே முதலமைச்சர் போவாரு. இப்ப அமைச்சரவையிலையும் இடம் பெற்றுறாங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். அவங்க எல்லாம் அமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே சட்டமன்றத்தில் அவங்களுக்கு வாழ்த்து சொன்னவன் தான் இந்த எதிர்கட்சி தலைவர். இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும். இப்படி நம்முடைய தலைவருடைய உழைப்பால வெற்றி பெற்று அந்த கட்சியுடைய ஆதரவோடு தான் இன்னைக்கு இந்த சோஃபா மாடல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி இன்னைக்கு 108 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இன்னொன்னு தெரியுமா, இந்த 108 தொகுதிகள்ல சில தொகுதிகளை தவிர கிட்டத்தட்ட ஒரு 106 தொகுதிகள்ல ஓட்டு போட்ட மக்களுக்கு யாரு சட்டமன்ற உறுப்பினர்னு தெரியாது. இன்னும் சொல்ல போனா மக்களுக்கு இல்ல, இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு யார் சட்டமன்ற உறுப்பினர், யார் அமைச்சர்னு தெரியாது. சவால் வர்றேன். ஒரு 4 நாட்களுக்கு முன்பு தொலைக்காட்சிகள் செய்தி நீங்களாம் பார்த்துருப்பீங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் நைட்டு ஃபுல்லா கரண்ட் இல்லை. பொதுமக்கள் அத்தனை பேரும் தெருவுக்கு வந்து போராட்டத்தில் இறங்கிட்டாங்க. நிருபர்கள் போய் கேட்குறாங்க அவங்க கிட்ட, ஏன் வந்து இப்போ சாலை மறியல் பண்றீங்க, சட்டமன்ற உறுப்பினர் போய் பார்த்து கோரிக்கை வைக்க வேண்டியதானு. அப்போ அந்த மக்கள்லாம் சொல்றாங்க, எங்களுக்கு சத்தியமா யார் எங்க சட்டமன்ற உறுப்பினரே தெரியாதுங்க, தெரிஞ்சதானங்க போய் அவங்க வீட்டில் போய் நாங்கள் கேட்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் இந்த சோஃபா மாடல் அரசனுடைய லட்சணம்.
ஓட்டு போட்ட மக்களுக்கு அவங்க எம்எல்ஏக்கள் யாருன்னு தெரியல, எம்எல்ஏக்களுக்கு அவங்க எந்த தொகுதியில் நின்று ஜெயிச்சோன்னு தெரியல. நேற்று ஒரு அமைச்சர் போய் நன்றி சொல்றாரு. அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் சொல்றாங்க, இது உங்க தொகுதி கிடையாதுங்க, நாங்க உங்களுக்கு ஓட்டை போடலைங்க, நீங்க பக்கத்து தொகுதி அப்படின்னு. இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட சோஃபா மாடல் ஆட்சி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நான் சொல்லல, உண்மையாவே நடந்தது. தொலைக்காட்சிகளை நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல இப்ப அவங்க வேட்பாளர் அறிவிச்சதெல்லாம் யாரு தெரியுமா? ஜெயிச்சவங்க எல்லாம் யாரு தெரியுமா? இப்ப அமைச்சர் இருக்கிறதா யாரு தெரியுமா? போதைப் பொருள் வித்தவர், கஞ்சா வித்தவர், பொண்டாட்டிய கொடுமைப்படுத்தி வீட்டில் போட்டு அடிச்சவர், சினிமா படத்துக்கு பிளாக்ல டிக்கெட் வித்தவர், புது சினிமாவை திருட்டு விசிடி வித்தவர், ஜோசியத்தால கேன்சரை சரி பண்ண முடியும்னு போலி வைத்தியம் பார்த்தவர், ஆர்எஸ்எஸ்ல சேர்ந்து காக்கி டவுசர் போட்டு சுத்தினவர், வாச்சாத்தி கொடுமைக்கு முக்கியமான காரணமா இருந்தவர், வேட்பாளர் அறிவுக்கு முந்தின நாள் வேற கட்சியிலிருந்து எகிரி குதிச்சு போனவர். இவங்கெல்லாம் இன்னைக்கு ஆளுங்கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள். இவங்க பேரும் முதலமைச்சருக்கு தெரியாது. அது வேற இருக்கா? லாட்டரி டிக்கெட் வித்தவர இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கரெக்டா சுதாரணமா இருந்திருக்கலாம். இதெல்லாம் தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் நமக்கே தெரியுது. இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? இந்த ஆட்சியில அமைச்சர்கள் வந்திருக்கிறாங்கல்ல, நியமிக்கப்பட்டிருக்கிறாங்கல்ல, எந்த அமைச்சருக்கு எந்த துறைன்னு அமைச்சருக்கு தெரியல. ஒரு அமைச்சர் அவர் பிரஸ்ல கேட்கிறாரு, நான் சுற்றுச்சூழல் அமைச்சரா இல்ல சுற்றுலாத்துறை அமைச்சரா அப்படின்னு நிருபர்கிட்ட கேட்கிறாருங்க. இந்த மாதிரி ஒரு கேடு கெட்ட ஆட்சி எங்க பார்த்திருக்கீங்களா? அமைச்சருக்கு தெரியல என்ன பொறுப்புன்னு, எந்த இலாக்கான்னு தெரியல. நிருபரை பார்த்து கேட்கிறாரு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு கோமாளி அரண்மனைக்கு போறதாலேயே அவன் அரசன் ஆயிட மாட்டான், அந்த அரண்மனை தான் சர்க்கஸ் கூடாரமாக மாறிவிடும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இன்னைக்கு அது நடந்துகிட்டு இருக்கு, கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு. ஆனா ஒரு கோமாளி இல்ல, எல்லாமே கோமாளி. ரம்மியில சொல்லுவாங்கல்ல, 13 ஜோக்கரா வந்தா என்னையா பண்றது அப்படின்னு. அந்த நிலைமையில இன்னைக்கு இந்த சோஃபா மாடல் அரசு நடந்துகிட்டு இருக்கு. இதைத்தான் நம்முடைய தலைவர் சொன்னாங்க, இங்க அமைஞ்சிருக்கிறது ஒரு மாயாஜால கவர்ச்சி ஆட்சி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. 2 நாளுக்கு முன்பு நம்முடைய சிஎம் சார் நன்றி சொல்றதுக்காக திருச்சிக்கு போனாரு. திருச்சி கிழக்குக்கு. இங்க பெரம்பூர்ல ஜெயிச்சிருக்கிறாரு. இங்க இருக்கக்கூடிய பெரம்பூருக்கு போய் நன்றி சொல்றதுக்கு வக்கில்ல. இதுவும் நான் சொல்லி தான் போனாரு. சட்டமன்றத்தில் நான் சொன்னேன், திருச்சிக்கு போய் முதல்ல நன்றி சொல்லுங்க. 20 நாள் முன்னாடி சொன்னேன். போனாரு, நன்றி சொன்னாரா? திருச்சியில் அவர் பேசுற பேச்சை கேட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தலையில அடிச்சுக்கிறாங்க. இவரெல்லாம் ஒரு முதலமைச்சரா தேர்ந்தெடுக்குமே இன்னைக்கு தலையில அடிச்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. சொல்றாரு, அதுல கோபம் வருது அவருக்கு. கவர்ச்சியால தான் ஆட்சிக்கு வந்தீங்கன்னு என்ன பார்த்து சொல்றாங்க அப்படின்னு முதலமைச்சருக்கு, சிஎம் சாருக்கு கோபம் வருது. சரி, கவர்ச்சியில் ஜெயிக்காம நீங்க எதை வச்சு ஜெயிச்சீங்க சொல்லுங்க பாப்போம். ஏதாவது ஒரு 2 காரணம் சொல்லுங்க பாப்போம். ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணிருக்கீங்களா? எல்லாத்தையும் விடுங்க, தமிழ்நாடு முழுக்க போய் மக்களை சந்திச்சு உங்க கொள்கை என்னன்னு சொல்லி ஓட்டு கேட்டீங்களா? உங்க வேட்பாளர் பேர் உங்களுக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது. இதைத்தான் எங்களுடைய தலைவர் அவர்கள் கவர்ச்சி அரசியல் எங்களுடைய தலைவர் அவர்கள் சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, இன்னொன்னு சொல்றாரு, அவர் வாயில நல்லா வந்துருமா. வாயில் என்ன வரும்? தமிழ்நாட்டு மக்கள் வாயில நிறைய வரும். தமிழ்நாட்டு மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க, இந்த முதலமைச்சர் வாயில ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை வருமா அப்படின்னு, ஏதாவது ஒரு திட்டங்கள் வருமான்னு இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் உருப்படியா ஒன்றும் வரல. எந்த பிரச்சனையை கேட்டாலும் திமுக வெர்சஸ் தாவேகா, எதை பத்தி கேட்டாலும் திமுக செய்கின்ற சதி.
இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க. அந்த முடிவை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அது மட்டும் இல்ல, தூரசக்தி, ஓரசக்தி, பாரசக்தின்னு நம்முடைய திரைப்பட இயக்குனர் திரு டி ராஜேந்தர் மாதிரி ரைமிங்கா டயலாக் பேசுறாரு. இப்படி நாளுக்கு நாள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த 25 நாள் எவ்வளவு கொலைகள், கொள்ளைகள், பாலியல் பலாத்காரங்கள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. குழந்தையிலேருந்து பாட்டி வரைக்கும் பாலியல் வன்கொடுமையால எல்லாரும் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இதை பத்திலாம் பேசினா முதலமைச்சர்களுக்கு கோபம் வருது. என்ன தெரியுமா சொல்றாரு? 6 மாசம் சும்மா இருப்பேன்னு சொன்னீங்களே அப்படின்னு அழுகுறாருங்க. 6 மாசம் சும்மா இருப்பேன்னு சொன்னீங்கல்ல, இப்பெல்லாம் பேசலாமா அப்படின்னு புலம்புறாரு. ஆட்சி அமைப்பதற்கு குதிரை பேரம் நடத்தலன்னு முதலமைச்சர் அவருக்கு தானே சர்டிபிகேட் கொடுத்துக்கிறாரு. என்னென்ன நடந்துச்சுன்னு தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தாங்க. மன்னார்குடி எம்எல்ஏவை என்ன பண்ணீங்க? அந்த கட்சி தலைவருக்கே தெரியாம கடத்திட்டு போய், அப்ப நீங்க பண்ணதுக்கு பேர் என்ன? இது பேர் என்ன தெரியுமா? தூய சக்தியா. இதுக்கு பேர் தூய சக்தியா? நாரசக்தி. அது மட்டும் இல்ல, இப்ப என்ன தெரியுமா சொல்றாரு? மற்றும் சில பேரா, பேரை சொல்ல கூட வெக்கப்படுறாராம். மற்றும் சில பேர் அல்லு சில்லு கட்சி. நான் கேட்கிறேன், அப்புறம் அல்லு சில்லு கட்சி தானே, அப்புறம் எதுக்கு அவங்க எல்லாம் போய் தனித்தனியா போய் பார்த்து சால்வை போட்டு போட்டோ எல்லாம் எடுத்தீங்க? எதுக்கு சோஃபா செட் அமிச்சிங்க? இப்ப கடைசியில் அவங்களையும் காட்டி விட்டாரு. ஒரு படத்துல கவுண்டமணியும் செந்திலும் இளநீ வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஞாபகம் இருக்கா? கவுண்டமணி ஓனரு, செந்தில் அசிஸ்டன்ட். எதிர்க்க வடிவேல் ஒரு கடை போடுவாரு. செந்திலுக்கும் வடிவேலுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடும். என்ன பண்ணுவாரு? ஒரு இளநியா கயிறு கட்டி கவுண்டமணிக்கு தெரியாம பின்னாடி வழியா பின்னாடி அப்படியே அமுச்சுக்கிட்டே இருப்பாரு. இதை வச்சு வடிவேல பெரிய கடை போட்டுருவாரு. இன்னைக்கு அதைத்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த ஆளுகின்ற கட்சி செஞ்சிட்டு இருக்கு. புது முதலமைச்சருக்கு ஒரு புதுவிதமான ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஃபோபியான்னு சொல்லுவாங்க. யாரு எதை பத்தி பேசினாலும் தன்னை பத்தி தான் பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பு. அவரே அதை கற்பனை பண்ணிக்கிட்டு அதுலயே இருக்கிறாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? அவர் கோட்டு சூட்டு போடுறாருல, அதை நாம கிண்டல் பண்ணிட்டோமா? நாம யாரும் அதை பத்தி எந்த விமர்சனமும் செய்யவே இல்லை. அவர் கோட்டு சூட்டு அவர் போட்டுக்கிறாரு. அதுக்கு ஒரு புதுசா ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. அவர் கருப்பு கோட்டு போட்டுக்கிறது பெரியாருடைய கொள்கையா? இதை விட ஒரு மோசமான உருட்டை யாராவது உருட்ட முடியுமா? உங்க ஜோசியரை அபிஷியல் கவர்மெண்ட் அட்வைசரா முயற்சி பண்ணி பல்பு வாங்கின ஒரு உண்மையான பெரியாரிஸ்ட் இருந்தாலும், நீங்க கோட்டு சூட்டு போடுறதுல எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா எல்லாத்துலயும் இன்னைக்கு கோட்டை விட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதைத்தான் நாங்க சுட்டி காட்டிட்டு இருக்கிறோம். இல்ல என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தீங்க? ஏதாவது ஒன்று காப்பாத்துனீங்களா? முக்கியமா விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் 5 ஏக்கர் வரை வச்சிருக்க விவசாயிகளுடைய பயிர்க்கடனை தள்ளுபடி செய்வேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்களுக்கு பட்ட நாமம் போட்டாச்சு. இன்னைக்கு அவங்க எல்லாம் தெருவில் இறங்கிட்டாங்க, போராட்டம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பொய் வாக்குறுதி கொடுத்தாரு. 200 யூனிட் வரைக்கும் இலவச மின்சாரம் தருவோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன சொல்றாரு? 500 யூனிட்டுக்கு மேல மின்சாரம் பயன்படுத்தி இருந்தா 200 யூனிட் ஃப்ரீ கிடையாது அப்படின்னு இன்னொரு நாமத்தையும் போட்டாரு. அது தவிர இன்னும் பல்வேறு வாக்குறுதிகள், பொய் வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறாங்க. என்னென்ன தெரியுமா? உரிமை தொகை மாசம் 2500 ரூபாய். ஞாபகப்படுத்திக்கிட்டே தான் இருப்போம். கொடுக்கிற வரைக்கும் விட மாட்டோம். வருஷத்துக்கு 6 சிலிண்டர், தாய்மாமன் சீர், பட்டு புடவை, தங்க செயின், இப்படி கண்ணாப்பன்னு வாக்குறுதிகள் அள்ளி வீசி இருக்கிறீங்க. மக்கள் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நாங்க தொடர்ந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே தான் இருப்போம்.